சண்டையிடும் நோக்கத்துடன் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, காஷ்மீர், பஞ்சாபில் மக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால்தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்த முயல்வதாகவும் இதனை துல்லியமாக கண்காணித்து இந்தியா தகர்த்து வருவதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தானுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் குறுகிய அளவிலான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி, பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளம் மீது அதிவேக ஏவுகணைகளை ஏவி தாக்க பாகிஸ்தான் முயற்சி செய்ததாகவும் அனைத்து முயற்சிகளையும் இந்தியா முறியடித்ததாகவும் தெரிவித்தார். இதேபோல் விளக்கமளித்து பேசிய விமானப்படை அதிகாரி வியோமிகா சிங், விமானப்படை தளங்கள் அருகே உள்ள மருத்துவ கட்டிடங்களை தாக்கியதாகவும் இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆயுத கிடங்குகள், ரேடார் அமைப்புகள் உள்ளிட்டவை தாக்கப்பட்டதாகவும் புகைப்படங்களுடன் விளக்கமளித்தார்.